தற்போதைய அண்மை செய்தி. மே 2ஆம் தேதி அன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் வேலைநிறுத்தம் அறிவித்துள்ளனர். திரைப்பட தயாரிப்பாளர்கள் வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மே 2ஆம் தேதியன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளனர். படத்தில் ஏற்படும் இழப்புகளை நடிகர்களும் ஏற்க வலியுறுத்தி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளனர். சென்னையில் நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேறியுள்ளது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினர் வேலைநிறுத்தம் அறிவித்துள்ளனர். மே 2ஆம் தேதி. இதற்கான காரணம் என்ன? தகவல்களை பதிவு செய்யும். வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு கடந்த பிப்ரவரி மாதம் தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் தமிழ் குமரன் தலைமையிலான அணி வெற்றி பெற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் இன்று திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டமானது சென்னையில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. குறிப்பாக நடிகரின் சம்பளம் குறித்த பல முறை இந்த பிரச்சனை பேசப்பட்டு வந்த நிலையில் இன்று இது குறித்து ஒரு முக்கிய தீர்மானம் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதாவது இனிமேல் தயாரிக்கப்பட்ட படங்களுக்கு நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட மாட்டாது என்றும் அவர்கள் ரெவன்யூ ஷேரிங் முறையில் தான் அவருக்கு சம்பளம் கொடுக்கப்படும் என்றும் இந்த தயாரிப்பு சங்க பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆந்திராவில் உள்ள நடிகர்கள் அங்கே தங்களது தயாரிப்புகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் இங்குள்ள தயாரிப்பாளர்கள் படம் எடுக்க முடியாத சூழலில் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் இதனால் நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத சூழல் இருக்கிறாகவும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் ரெவன்யூ ஷேரிங் அடிப்படையில் தான் இந்த இனிமேல் தயாரிக்கப்பட்ட சின்ன படங்கள் பெரிய படங்கள் கணக்கில் இதே முறைகள் தான் கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இது குறித்து நிறைய பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் அவர்கள் வரவில்லை என்றும் இது தெரிவிக்கும் விதமாகத்தான் வருகின்ற மே 2ஆம் தேதி அடையாள ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் இருப்பதாக இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. ஆனந்த தகவல்களுக்கு நன்றி.